குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் அண்டு சிக்கன். ஒரு 100 கிராம் சிக்கனை மேரினேட் பண்ணி இப்போ குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளானை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஹோல் கரம் மசாலா தாளிப்புக்கு, 2 தக்காளி. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் தேங்காயை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாமா? கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த ஹோல் கரம் மசாலாவை இதில் நம்ம சேர்த்துட்டு இப்போ அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகாமல் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்கிறதுக்காக தான் இப்படி நம்ம இந்த சிக்கனையெல்லாம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் குக் ஆகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு குக் ஆனதையும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சாஃப்டாகிருச்சு. நம்ம எடுத்து வேக வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நம்ம காளான் தனியாகவும் சிக்கன் தனியாகவும் செய்வோம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இந்த காளான்லேயே தண்ணி இருக்கும், அதனால் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்போ தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம காளான் சேர்த்த பிறகு சால்ட்டு சேர்க்கல, அதனால் கொஞ்சம் சால்ட்டு, கருவேப்பிலை. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்துடலாம். ஏன்னா இது நல்லா குக்காகி எனக்கு கிரேவியாக வேணும் அப்படின்றவங்க தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையாக வேணுன்றவங்க தண்ணி சேர்க்காமலே குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது திக்னஸ்க்காகவும் இன்னொன்று டேஸ்ட்டுக்காகவும் இன்னொன்று நம்ம காரம் அதிகமாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ இதில் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் மஷ்ரூம் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சி